ஹாய், எல்லோருக்கும் வணக்கம். பிக் பாஸ் சீசன் 4 தமிழ் ஃபர்ஸ்ட் ப்ரோமோ வந்து ரிலீஸ் ஆகிருக்கு. ஸோ அதை பற்றி நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். ஸோ ஃபர்ஸ்ட் ப்ரோமோவில் எதுவுமே அவ்வளோவா இல்லை. ஸோ கமல்ஹாசன் சார் அவருடைய பர்த்டே இன்னைக்கு அப்படிங்கிறது உங்கள் எல்லாத்துக்குமே வந்து தெரியும். ஸோ அவருக்கு ஒரு ட்ரிபியூட் மாதிரி வந்து அவருடைய பாட்டை வந்து போட்டுட்டு ஸோ ரொம்ப ஒரு ஃபன்னாக அவருடைய என்ட்ரியே வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப கிராண்டாக இருந்துச்சு. ஸோ எப்பயும் போல் அந்த என்ட்ரி இல்லாமல் இந்த என்ட்ரி வந்து ரொம்ப ஸ்பெசிஃபிக்காக ரொம்ப வந்து பக்காவாக இருந்தது அப்படிங்கிறத நம்ம கண்டிப்பாக சொல்லி ஆகணும். ஸோ மாசா உள்ளே வந்துட்டு கண்டஸ்டன்ஸ் கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா அவர் வந்து பேசிகிட்டு இருக்காரு. ஸோ கண்டஸ்டன்ஸ் எல்லாருமே ஐ லவ் யூ கமல் சார் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ அப்போ வந்து பிக் பாஸ் வாய்ஸ்லேருந்து ட்ரீட் எங்க அப்படின்ற மாதிரி கேட்ட உடனே ட்ரீட்டா நான் எல்லாத்தையுமே ஒன்றா தான் ட்ரீட் பண்ணுறேன் அப்படின்ற மாதிரி கமல் எப்பயுமே சொல்லுவார்ல கமல் சார். ஸோ அந்த மாதிரி அதான் ஒரு விஷயங்களை வந்து பேசுகிறாரு. ஸோ ரொம்ப யூத்தாக எனர்ஜெட்டிக்காக மாசாக வந்து பார்த்தீங்கன்னா கமல்ஹாசன் சார் வந்து இருக்கார் அப்படிங்கிறத நம்மளால் வந்து பார்க்க முடியுது, உணரவும் முடியுது. ஸோ ரொம்ப பக்கவான ஒரு ப்ரொமோ. பட் அந்த ப்ரொமோவில் எதுவுமே கமல் சார் வந்து பேசலை. ஸோ ஜஸ்ட் வந்து எல்லாருமே ஹாப்பி பர்த்டே விஷ் வந்து சொல்கிறாங்க, ஐ லவ் யூ அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ எல்லாருமே ஓகே, நான் எல்லாத்துக்கும் ஐ லவ் யூ தனித்தனியாக சொல்ல முடியாது. ஸோ ஒட்டு மொத்தமாக நான் ஐ லவ் யூ சொல்கிறேன் அப்படின்ற மாதிரி ஐ லவ் யூ ஆல் அப்படின்ற மாதிரி அவருடைய கருத்தை வந்து அங்கே ரெஜிஸ்டர் பண்ணுறாரு. ஸோ பக்கவாக இருந்துச்சு. அவருடைய காஸ்டியூம்ஸ் அண்ட் அவருடைய டிசைன்ஸ் எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா வேற லெவலில் அவருக்கான அந்த ஸ்கோப் வந்து இருக்குது அப்படிங்கிறத பார்க்க முடியுது. உலகநாயகன் தான் அப்படிங்கிறத ரெஜிஸ்டர் பண்ணுற மாதிரியான ஒரு ப்ரொமோ. செம்ம ஹேண்ட்ஸமாக இருக்கார், செம்ம லுக்காக இருக்கார், செம்ம பர்ஃபெக்ஷனிஸ்டாக இருக்கார் கமல் சார். வாவ், ஒண்டர்ஃபுல் சார் அப்படின்ற மாதிரி தான் வந்து தோணுச்சு. ஸோ ஹாப்பி பர்த்டே சங்கை முழங்கு சார்பாக கமல்ஹாசன் சார் அவர்களுக்கு நம்ம வந்து சொல்லிக்கலாம். ஸோ என்னுடைய கலை பயணத்தையும் அவர் நம்பிக்கையில் தான் நான் வந்து தொடங்கியிருக்கேன். ஸோ E6 என்னுடைய வெப் சீரிஸ் இன்றைக்கி வந்து ரிலீஸ் ஆகிருக்கு. ஸோ பார்க்காதவங்க போய் பாருங்கள், சப்போர்ட் கொடுங்க அப்படிங்கிறத சொல்லிக்கிறேன். பட் இன்றைக்கி வந்து கமல்ஹாசன் சார் என்னென்ன டாபிக் எடுப்பார் அப்படின்னு சொல்லி கேட்குறதுக்கு முன்னாடி நான் என்ன ஒரு விஷயம் சொல்கிறேன் அப்படின்னா, ஃபஸ்ட்டு வந்து அவருடைய பர்த்டே அந்த இஷ்யூ, அந்த பர்த்டே சுற்றி தான் வந்து போகும். ஸோ இஷ்யூ வந்து இப்போ வந்து எடுக்க மாட்டார் அப்படின்ற மாதிரி தான் தோணுது. ஸோ எபிசோடில் லாஸ்ட்டாக வந்து கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி தான் எடுப்பார் எபிசோட. அதாவது எப்படி வந்து இந்த இஷ்யூ எடுக்கலாம் அப்படின்ற மாதிரி. ஸோ அதில் பாலாஜி இஷ்யூ வந்து கண்டிப்பாக வந்து பேசி ஆகணும். பாலாஜி சனம் இஷ்யூ, ஏன்னா அது வந்து ரொம்ப ரொம்ப ஒரு பயங்கரமான ஒரு கண்டென்ட். அது மட்டும் இல்லாமல் சம்யுக்தா ஆரி. ஸோ சம்யுக்தா ஆரியை கமல்ஹாசன் சார் வந்து எப்படி வந்து பேஸ் பண்ண போகிறாரு, ஸோ கமல்ஹாசன் சார் யாருக்கு சப்போர்ட் கொடுக்க போகிறார் அப்படின்ற 1008 கேள்வி இருக்குது. ஸோ சுரேஷ் சார் வந்து எவிக்டட் அப்படின்ற மாதிரி ஒரு நியூஸ் வருது, அர்ச்சனா எவிக்டட் அப்படின்ற மாதிரி ஒரு நியூஸ் வருது. பட் யார் அப்படிங்கிறது இன்னும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு க்ளூவே வந்து கிடைக்கல. ஸோ இப்போ தான் வந்திருக்காரு கமல் சார். ஸோ இன்னும் கொஞ்சம் நேரத்தில் ஒரு 6 மணி 7 மணிக்கு நமக்கு வந்து யார் 100% எவிக்ஷன் அப்படிங்கிறது தெரிஞ்சிடும். ஸோ அது வரைக்கும் கொஞ்சம் பொறுமை காப்போம். ஸோ பார்ப்போம். ஏன்னா சுரேஷ் சார் வந்து எவிக்ட் ஆகிட்டாருன்னா ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஏன்னா அவர் வந்து கொஞ்சம் ஸ்ட்ராங்கான ஒரு கண்டஸ்டன்ட் அப்படிங்கிறது நம்ம சொல்லியிருக்கோம். ஸோ அவர் எவிக்ட் ஆகாமல் வேறு யாராவது எவிக்ட் பண்ணால் நல்லாயிருக்கும் அப்படிங்கிறது தான் எனக்கு வந்து தோணுது. ஸோ எனக்கு தெரிஞ்சு எப்படி இருக்குது அப்படின்னு சூழ்நிலைகள்லாம் பார்ப்போம். ஏன்னா கமல் சார் இன்றைக்கி வந்து பர்த்டே அப்படின்றதுனால ஸோ நிறையா அந்த பயங்கரமாலாம் வந்து கேட்க மாட்டார் அப்படின்ற மாதிரி தான் தோணுது. ஏன்னா ஒரு நல்ல நாள் அப்போ அந்த மாதிரிலாம் கேட்க மாட்டாங்க. ஸோ நாளைக்கு வச்சு செய்வார் அப்படின்ற மாதிரி தான் எனக்கு வந்து தோணுது. ஸோ உங்களுடைய பார்வை என்ன அப்படிங்கிறத சொல்லுங்கள். ஸோ பாலாவோட ரெட் கார்டு பார்க்கணும், டபுள் எவிக்ஷன் இருக்குமா அப்படிங்கிறதையும் பார்க்கணும். அப்புறம் வந்து சம்யுக்தாவை கண்டிப்பாக கமல்ஹாசன் சார் ஒரு தரைக்குறைவாக வந்து பேசியிருந்தாங்க அவங்க. ஸோ அதெல்லாம் வந்து கேட்கணும், கண்டிப்பாக கேட்பார். ஏன்னா நம்மளுடைய உலகநாயகன் கமல்ஹாசன் சார் அவர்கள் பக்காவாக இந்த சீசன் வந்து பண்ணிட்டு இருக்கார் அப்படிங்கிறது நமக்கு எல்லாத்துக்குமே தெரியும். ஸோ கேட்பார் அப்படின்றது நம்பிக்கையோட உங்களை போலயே நானும் வந்து எதிர்பார்த்து கொண்டிருக்கிறேன். செகண்ட் ப்ரோமோ வந்து பார்ப்போம், என்ன நடக்குது அப்படிங்கிறத கண்டிப்பாக சொல்கிறேன். உங்களுடைய கருத்து என்ன அப்படிங்கிறத கண்டிப்பாக கமெண்ட்டில் சொல்லுங்கள். E6 என்னோட வெப் சீரிஸ் கைஸ் இன்னைக்கு ரிலீஸ் ஆகிருக்கு. ஸோ பாருங்கள், பிளேலிஸ்ட்டில் இருக்கும். ஸோ பார்த்து சப்போர்ட் பண்ணுங்கள். குட் பை கைஸ். அடுத்த ப்ரோமோவில் உங்களை சந்திக்கிறேன்.